எல்லோருக்கும் வணக்கம். சக்கரை வள்ளி கிழங்கு வடை செய்யலாம். நான் ஒரு 1/4 கிலோ சக்கரை வள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் அழகாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம தோல் எடுத்துக்கலாம். பாருங்கள், சக்கரை வள்ளி கிழங்கை நான் தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மசிச்சுக்கலாம் சக்கரை வள்ளி கிழங்கு. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ வடைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து சக்கரை வள்ளி கிழங்குல போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு மாவு ஒரு 2 ஸ்பூனு. பாருங்கள், இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிடுங்க. நம்ம வடை பக்குவத்துக்கு வரணும். பாருங்கள், வடை செய்கிற அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சக்கரை வள்ளி கிழங்கு வடை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ வடை மாதிரி தட்டிக்கலாம். வடையில் சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் வடை தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்கு வேக வச்சதுனால நம்ம வடை தட்டி போட்ட உடனே வடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வடை செய்யுங்க. ஒரு பக்கம் கலர் மாறினதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தட்டி போட்ட வடை நல்லா கலராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அந்த வடை மட்டும் எடுத்துடலாம். பாருங்கள், சக்கரை வள்ளி கிழங்கு வடை வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கலர் நல்லா. சக்கரை வள்ளி கிழங்கு வந்து இனிப்பாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டதால காரமும் இருக்கும். 2 சேர்ந்து வரதுனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த கிழங்கு வந்து வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்களும் பெரியவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதை வடையாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.